தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு Vivo புதுசா லான்ச் பண்ண போற Vivo V15 Pro ஸ்மார்ட்போனோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது இந்தியால வர February 20ஆம் தேதி லான்ச் ஆக போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஆன்லைன்ல Amazonல அவேலபிளா இருக்கும். ஸோ Vivo இந்த V15 Proல என்ன எக்ஸைட்டிங்கா பண்ணிருக்காங்க வாங்க பார்த்துடலாம். ஒருவேளை இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Vivo அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து Vivo V15 Pro இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெக்ஸும் சிலது லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஓவரால் அவுட்லுக் முதல்ல பார்த்துடலாம். இதுவும் Oppo K1 மாதிரி கிரேடியன்ட் பேக் பேனலில் தான் வருது. இன்னும் சொல்ல போனால் டூவல் கலர் டோனில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. ரேர் சைடில் இதோட கிரேடியன்ட் கலரோட அந்த ட்ரிபிள் கேமரா ரொம்பவே அழகாக இருக்குது. ரேர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது, ஏன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வருது. ஏன்னா பாப்அப் செல்ஃபி கேமரா இதில் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வருது. ஏற்கனவே Vivo அவங்களோட Vivo Nextல தான் ஃபர்ஸ்ட் பாப்அப் கேமரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மெக்கானிசம் பெஸ்ட்டாக ஒர்க் ஆனதுனால இதுலேயும் Vivo V15 Proலையும் பாப்அப் கேமராவோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால இதோட டிஸ்பிளே வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வருது. இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.39 inch. இது சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வருது. ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, கம்ப்ளீட்லி பெசல்லெஸ். அது மட்டும் இல்லை, இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. எப்போவுமே விவோவோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப குவிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். Vivo எப்போவுமே பெஸ்ட் கேமராஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ V15 Proலையும் வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 32 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமராவோட லான்ச் ஆகிறது. ஏற்கனவே Vivo Next வந்து பாப்அப் செல்ஃபி கேமராவோட தான் வந்தது, ஆனால் அது 8 மெகா பிக்சலில் லான்ச் பண்ணாங்க. Vivo Nextம் வந்து கேமராவில் பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பாப்அப் மெக்கானிசம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சர்ப்ரைசிங்காக பாப்அப் மெக்கானிசம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக எக்ஸைட்டிங்காக ஒர்க் ஆச்சு. ஸோ சந்தேகமே இல்லாமல் Vivo V15 Proலையும் வந்து பாப்அப் மெக்கானிசம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் சாம்சங் GD1 சென்சாரோட வருது. இந்த சென்சார் வந்து ரொம்பவே எஃபிஷியன்ட் சென்சார். அதனால இது வந்து HDR மற்றும் EIS, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட ரேர் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் செகண்டரி கேமராவும் 5 மெகா பிக்சல் TOF, அதாவது டெப்த் சென்சாரோட இது வருது. ஸோ 48 மெகா பிக்சல் அப்படின்னோன்னா இது சாம்சங் சென்சாரா சோனி சென்சாரா அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன். ஆனால் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை இது சாம்சங் சென்சாராக இருந்தால் ரெட்மி நோட் 7ல் வர சென்சார் மாதிரி இதுவும் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகும். சோனி சென்சாராக இருந்தால் சந்தேகமே இல்லை, இது பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். Vivo V15 Pro இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 675ல லான்ச் ஆகும் அப்படின்னு லீக்ஸ் வந்திருக்கு. ரெட்மி நோட் 7 ப்ரோவும் Snapdragon 675ல தான் லான்ச் ஆக போகிறதா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ V15 Pro Snapdragon 675ல லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் டெஸ்ட்டில் இது வந்து 2382 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு. மல்டி கோர் டெஸ்ட்டில் வந்து இது 6499 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதோட OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 9 Pieல இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3700 mAhல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது Type-C போர்ட்டோடையும் வருது மற்றும் டூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. இந்த டைப் ஆஃப் சார்ஜிங் வந்து ஏற்கனவே Vivo V11 Proல கொடுத்துருந்தாங்க. இது வந்து OnePlusஓட டேஷ் சார்ஜிங்கை விட பெஸ்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இது வருது. ஸோ Snapdragon 675 ட்ரிபிள் ரேர் கேமரா, 48 மெகா பிக்சல் ரேர் சைட், 32 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபாஸ்ட் சார்ஜிங், எல்லா ஸ்பெக்ஸுமே கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா Vivo Next வந்து பாப்அப் கேமராவோட 39,990க்கு லான்ச் ஆச்சு. கண்டிப்பாக அதை விட இது கம்மியாக தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட 25,000 to 30,000க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.